அனைவருக்கும் வணக்கம். போன வாரம் என்னுடைய பள்ளியில் தேர்வு பணி நடந்துகிட்ருக்கு. நான் ஒரு ஸ்கூலில் +2 எக்ஸாம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அன்றைக்கி ஒரு டீச்சர் வராங்க. எனக்கு அந்த ரூம் சூப்பரேஷனுக்காக வர்றவங்க. புதுசாக அன்றைக்கி மட்டுமா ஒவ்வொருத்தவங்களை கூப்பிட வேண்டியிருக்கும். அப்படி கூப்பிடும்போது நான் என்ன பண்ணேன், அவங்களுடைய ஃபோன் நம்பர் எனக்கு வேணும். ஏன்னா அவங்களுக்கு பேமெண்ட்டு அந்த ஒரு நாள் ஒர்க் பண்ணதுக்கான பேமெண்ட்டு அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ உங்களோட ஜிபே நம்பர் சொல்லுங்கம்மான்னு கேட்குறேன். டியூட்டி முடிச்சுட்டு வந்த பிறகு ஜிபே நம்பர் எனக்கு இல்லைங்கம்மான்றாங்க. அவங்க ஸ்கூல் டீச்சர். ஜிபே நம்பர் இல்லைம்மா. ஏம்மா? அப்படி ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ஆகுது. அதை சொல்லிக்க வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எத்தனை வருஷமாக டீச்சராக இருக்கீங்கன்னு கேட்டேன். அந்த அம்மா ஆரம்ப பள்ளியோட தலைமை ஆசிரியை. ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தலைமை ஆசிரியராக இருக்கிற அந்த அம்மாவுக்கு தன்னுடைய ஃபோனில் இருக்கிற ஜிபே நம்பர் அந்த அம்மாவுக்கு இல்லை, அந்த ஃபோனில் இல்லை. ஐயோ, அந்த நாளில் நான் உடஞ்சி போகிறேன், திரும்ப உடஞ்சி போகிறேன் இந்த காட்சியை பார்த்துட்டு. அந்த அம்மா எத்தனை வருஷமாக தெரியுமாம்மா வேலை செய்கிறாங்க? 34 வருஷமாக வேலை செய்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் வேலைக்கு 34வது வருஷத்தில் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு எனக்கு காசு, என் கணவர் தெய்வம்மா. எனக்கு அப்படியே அடுத்த வரி, என் கணவன் என் புருஷன் எனக்கு தெய்வம்மா. ஏன் 34 வருஷமும் அந்த அம்மா கேட்குறத மனசில் நினச்சாலே இப்போ கொண்டு வந்து கொடுக்குற கணவர் கிடச்சிருக்காராம். அப்போது எனக்கு எனக்கு உள்ளுக்குள்ளே உடஞ்சி அழுக வருது, இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த அம்மாவுக்கு ஃபோன் நம்பர், எனக்கு ஜிபே நம்பர் வேணும்னு சொன்னேன். என் பையன் அந்த அம்மா இதை சொன்னான், அம்மா ஜிபேலாம் போட்டால் உனக்குலாம் தெரியாதுமா, அதை ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் உன் கையில் இந்த காசெல்லாம் போயிருமா அப்படின்னு அவன் அந்த அம்மா சொல்கிறாங்க. பையன்கிட்ட ஃபோன் போட்டு இந்த பையனோட ஜிபே நம்பர் எழுதிக்கிட்டே இருறா, எனக்கு ஒரே அசிங்கமாக போச்சுடா, பேசுகிறேன்டா அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பெரிய 34 வருஷமும் கேட்டதெல்லாம் கொடுக்குற புருஷனும் கேட்காமையே கொடுக்குற புள்ளியுமா வாச்சுது பெருமிதமாக உணர்ற அந்த பெண்ணுக்கு நாம் எவ்வளவு மோசமான இடத்துல இருக்கிறோன்னு புரியவே இல்லையே. அந்த நாளில் ஒரு நாளில் தான் தம்பி சிறகன் வீட்டுக்கு இந்த புத்தகத்தை கொடுத்தாப்புல. என்னால் சுத்தமாக அதை படிக்கிறதுக்கான நேரம் தள்ளி போயிட்டு முந்தானத்துலேருந்து உட்காந்து படிக்கும்போது இது எவ்வளவு பெரிய ஒரு இந்த புத்தகம் எங்கெல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் படிக்காமல் போயிட்டேனே அப்படின்ற ஒரு வேதனையும் எனக்கு இருக்குது. தம்பி இதழோட ஆசிரியர், அதாவது மொத்த தொகுப்புகளோட நடத்தி செல்கிற தம்பி ஜேபிக்கு ரொம்ப வாழ்த்து சொல்கிறேன். அதுபோல் இதை பார்க்கும்போது இந்த பத்மா அமர்நாத் அவங்க சில கட்டுரைகளை படிக்கும்போது எனக்கு இப்படி ஒரு கேள்விகள் எல்லாம் கேட்குறாங்க. அதாவது அந்த ஆளுமைகளுடைய மொத்த விஷயத்தையும் ஜூஸ் அப்படியே இறக்கி தந்துடுறாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு அவங்க சொல்கிற பதில்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த உரையாடலில் பேசும்போது இவங்க கேட்குறாங்க, அப்படியே கொண்டு வந்து தராங்க. அது ரொம்ப எனக்கு அப்ரிஷியேட்டபிளாக இருந்துச்சு. பத்மாவுக்கு ரொம்ப நன்றிம்மா. ஏன்னா நீங்கள் எல்லாமே த்ரூ ஃபோன் அல்லது நேரில் கூட சில பேரை போய் சந்திச்சிருக்கலாம். மிகச்சிறந்த 18 ஆளுமைகளை மிகச்சிறந்ததாக அவங்க சூஸ் பண்ணியிருக்கிற அந்த 18. அப்போ இப்போ கேட்கும்போது தான் அதனுடைய அடுத்த 2வது தொகுப்பும் வரப்போகுதுன்றது இருக்குது. ஆனால் அந்த 18 பேருமே மிகச்சிறந்த உரையை அல்லது தங்களுடைய இதை கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒவ்வொன்றா பார்க்கும்போது அந்த அர்ச்சனா ஸ்டாலின்றவங்க இயற்கை விவசாயியாக மாறி இருக்கிற அவங்கள ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு பார்க்கணுன்னு நினைக்கிற முதல் பெண் நான் இன்னும் அவங்கள பார்க்கல. இதில் இருக்கிற ஒரு 10-12 பேர் எனக்கு நல்லாவே அறிமுகம் உண்டு, சில பேரை பார்த்ததே இல்லை. ஆனால் அந்த இவங்களை அர்ச்சனா ஸ்டாலினை போய் காஞ்சிபுரத்தில் போய் அவங்கள போய் பார்த்துட்டு வரணும்னு ஆசையாக இருக்குது. அவங்க செய்கிற செயல்பாடுகளை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கடுத்துதான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே ஜெயந்தஸ்ரீ கூட ஒரு மேடையை நான் பங்கிட்டிருக்கேன். அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. அவங்க புலம்பாதீங்கன்றாங்க. இப்போ நான் தொடங்கும்போது கூட ஒரு புலம்பல் தான் நினைக்கிறேன். நான் இந்த இடத்துல கூட நான் ஒரு புலம்பலோடு தான் தொடங்கி இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். புலம்பல்களே இருக்க வேணாங்கிறாங்க. பெண் புலம்பாதீங்கன்றாங்க. தள்ளி போய்கிட்டே இரு, இப்போ புலம்பலே உனக்கு வேணான்றாங்க.
புலம்பாமலும் புறம் பேசாமலும் ஒரு பெண் இருக்க வேண்டும். அவங்கள பற்றி குறை சொல்லிக்கிட்டு இவங்கள பற்றி அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அவங்க சொல்கிறாங்க அழகா, அப்படின்னா அந்த 24 மணி நேரம்ன்றது 48 மணி நேரமாக எனக்கு கிடைக்குங்கிறாங்க. அப்போது இன்னும் நிறைய படைப்பூக்கமாக பல விஷயங்களை செய்ய முடியும் நான் சார்ந்த அந்த துறைகளில். அது அப்புறம் அந்த குமாரின்ற அந்த மகளிர் ஆணைய தலைவி இருக்காங்க இல்லையா, அவங்களோட பார்வையில் எனக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. என்னன்னா அவங்க சொல்றாங்க, இன்னுமா அந்த மாதிரி பெண்கள்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. இல்லை, அது ரோஹிணி அழகா சொல்றாங்க. ரோஹிணி இத்தனைக்கும் சினிமா சார்ந்து தான் முதல்ல இயக்கம், அதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு அமைப்போட சேர்ந்து இயங்குறாங்க. ஆனால் எவ்வளவு அவதானிச்சிருக்காங்கன்றது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவங்க நகர பெண்களை மட்டும்தான் நினைச்சிருக்காங்க. 21 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கிற கிராமப்புற மாணவியரை வச்சு நான் சொல்றேன், அம்மா அப்பாக்களை வச்சு சொல்றேன். நான் இப்போ சமீபமா போய் பணி செய்துக்கிட்டு இருக்கிற பர்வதமலை அந்த கடலாடி ஃபுல்லாகவே பிள்ளைங்க எங்கே இருப்பாங்கன்னா அந்த பர்வதமலை அதை சார்ந்த தொழில்கள் இப்படி தான் இருக்கும். ஒரு பொண்ணு வரா, ஒரு 32 வயசு 33 வயசு மதிக்க தெரியல, அவ்வளோதான் அவளை வயசே. அந்த பொண்ணு மலை மேலே கற்பூர கடை வச்சுருக்கா. அந்த பொண்ணோட பையன் 12வது படிக்கிறாம்மா. அதுக்கு ஒரு தங்கச்சி 11வது படிக்கிறா, 9வது படிக்கிறா ஒரு பொண்ணு. இந்த 3க்கும் அம்மா அந்த பொண்ணு. அவளையே நான் இன்னும் இப்போ காலேஜில் படிக்கலாம், PhD பண்ணக்கூடிய வயசு தான் அவளுக்கு இருக்கும். 3 பசங்க சார். அந்த 3 பேரில் அந்த சோக கதை கேட்ட அக்காவுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. 60 நாள் அந்த குழந்தை இறந்து போகுது. அந்த அக்கா இறந்து போகிறாங்க. அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்காக 9வது படிக்கிற தங்கச்சியை அதே மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அந்த சத்யா தான் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய நான் பார்த்துக்கிட்டு. அப்போ அந்த குழந்தைய தான் குழந்தைய தான் வளர்க்குறா. இந்த பையன் ஸ்கூலுக்கே வரமாட்டான். ஏன்னா அவன் அம்மான்னு தான் சொல்கிறான். அம்மாவாக தான் அவங்க நினச்சி அவனுக்கு நான் ஒரு சித்தின்றதை தெரிவிக்க கூடாதுன்னு அவ பயங்கரமான பிரயத்தனம் பண்ணுவா. 2 வீலர்லாம் ஓட்டுவா, போவா, வருவா, எல்லாம் செய்வா. ஆனால் அவன் மனசுக்குள்ள நான் அவனோட சித்தின்றதே தெரியக்கூடாதுமா அப்படின்பா. அவன் எந்த நேரமும் மேலே போய் அம்மாவுக்கு பொருள் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பான். வாரத்தில் 1 நாள் வருவான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கான். நல்லா வந்தா அப்படி படிப்பான். இந்த மாதிரி 100 கதைகள் 1000 கதைகளை 21 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த இடத்துல தான் நான் இந்த புத்தகத்தினோட முக்கியத்துவம் பார்க்கறதுன்னா, இது ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் எத்தனை படித்தாலும் 450 மார்க் எடுத்த குழந்தை ஏன் திரும்ப திரும்ப ஆசிரியர் சமூகத்தை பற்றியே நான் பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். இது நான் நின்றுட்டு இருக்கிறனால நான் இதை சொல்கிறேன். இதுதான் மற்ற 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 துறைகளுக்கும் அது சேரும். இப்படி அவங்கவுங்க பார்த்த விஷயங்களை தான் அவங்க எழுதியிருக்காங்க. ஒரு மகளிர் செயல்பாட்டாளர் நைட் வாக் போகிறாங்க. அந்த அம்மா நைட் வாக் போகலாமா, நைட்டில் என்ன சுற்றிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஹெரிட்டேஜ் வாக்கு, பசுமை நடைன்லாம் நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் பகலில் காலையில் 7லேருந்து 9 மணி வரைக்கும், அதுவும் பெரும்பான்மை ஆண் நண்பர்களாலும் கொஞ்சம் பேர் அவங்களுக்கு இப்படி ஓரஞ்சாரமாக பெண்களையும் கூட்டிகிட்டு நடக்கிற அந்த நடைகளுக்கு யாரும் என்னவும் கேள்வி கேட்கறது கிடையாது. ஆனால் சென்னை நகரத்தில் மெட்ராஸ் விமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் அமைச்சு ஒரு 20 பேர் சேர்ந்து அந்த அமைப்பை நடத்துகிறாங்க. நைட் வாக் போகும்போது ஏம்மா இந்த நேரத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் டீ கடையில் நிற்கலாம்ல, டீ கடையில் போய் நின்று டீ குடிக்கிறது எந்த பெண் இன்னைக்கு வரைக்கும் வரா? ஆனால் சிலனும் பல வருடங்களுக்கு முன்னால் பிரபஞ்சன் எழுதுறார், ஒரு ஆண் பக்கத்தில் நின்று உன்னால் டீ குடிக்க முடியலல்ல. பெண் என்பது என்ன உடையா, வடிவமா, அவளை இருக்கிற அலங்காரமா? அது உனக்கும் அந்த ஆணுக்கும் ஒரே போல ஃபீலிங் தான். எந்நேரமும் நீ ஏன் உன் உடம்பை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு கேள்வி அவர் ஒரு கதையில் கேட்டார். அன்னைக்கு அந்த 20 வயசில் நான் வெளியே வந்துட்டேன். இன்னைக்கு என் வீட்டில் எந்த ஆண் நண்பர்கள் வந்தாலும் எனக்கும் பிரச்சனை கிடையாது, வர்றவங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. சில பேருக்கு அது இன்னும் கூட அதான் சொல்கிறேனே, இப்படி இருக்குது. இன்னும் மாற்றமே ஆகலை, ஒரு மாற்றமும் வரல. என் குழந்தை 12வது படிக்கிற குழந்தை அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்ற பயத்தோடையே 12வது பரீட்சை எழுதிட்டு இருக்கா. எவ்வளவு நம்பிக்கை நான் கொடுத்துட முடியும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்கூலோட ஹெச்எம்மா இருந்துக்கிட்டு, அம்மா நான் அடுத்த வருஷம் படிக்கிறதுக்கு என்ன வேணாலும் ஃபினான்ஷியல் ஹெல்ப் நான் பண்ணுறேன், என்ன கேளு, நீ ரிசல்ட் வந்தோடனே என்னை பாரு, நான் அவனை படிக்க வைக்கிறேன். இதெல்லாம் நம்ப முடியுமா அவளால்? இந்த நம்பிக்கை யார் கொடுத்துருக்க வேண்டும்? அந்த வீடு கொடுத்துருக்க வேண்டும், அந்த உறவினர்கள் கொடுத்திருக்க வேண்டும். எங்களெல்லாம் படிக்க அனுப்ப மாட்டாங்கம்மா.
படிக்கவும் அனுப்ப மாட்டாங்க, கல்யாணமும் பண்ணி வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தர்மபுரியில், ஒசூரில், சென்னையில் ஃபேக்ட்ரிஸில் போய் சம்பாதிச்சு கொடுக்கணும். சுமங்கலி தாலி திட்டம்னு ஒன்று உண்டு இல்லை, அதில் பணத்தை வாங்கிட்டு அந்த பிள்ளைய 10 வருஷம் நம்ம இது பண்ணணும். இதுதான் நடந்துட்டுருக்கு. அப்போது அவங்க எழுதுகிற எழுத்துக்களில் எங்கெல்லாம் பாதுகாப்பு தேவைப்படுதுன்றாங்க. சாயந்தரமானா அதெல்லாம் நான் நினைப்பேன், எங்களுடைய ஏஜ் குரூப்லலாம் ஒரு 30, 40, 50 வருஷம் முன்னாடியெல்லாம் சாயந்தரமானா டவுனுக்குள்ளே போயிட்டு வர்றது நாங்களாம் பயந்துருந்தோம். ஆனால் இன்றைக்கும் பயப்படுறாங்களே, இன்றைக்கும் பயமாக இருக்குதே, எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் இருக்காங்களே. அந்த நேரத்தில் இவர்கள் எழுதிய இந்த கட்டுரைகள் ஒவ்வொன்றும் ஜெயந்தஸ்ரீ போல, திலகவதி போல, திலகவதி சொல்கிறாங்க, நீ எதுலேருந்து சுதந்திரம் கிடைக்கணுன்றாங்க. எமோஷ்னலாக நீ யாரையும் பேலன்ஸ் பண்ணி இருக்காத. உன்னுடைய எமோஷ்னலான நேரங்களில் யாராவது ஒருத்தர் உனக்கு உதவி செய்வாங்க, அல்லது என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொட்டுறதுக்கு ஒரு இடம் எனக்கு தேவைன்னு நினைக்கும் போது ஒருத்தரை நம்ம இமோஷ்னலி டிபெண்ட்டாக இருப்போம், அது தேவையில்லைன்றாங்க. அப்புறம் பொருளாதார சுதந்திரம், அதில் ஒருத்தவங்க நிவேதிதா லூயிஸ் அவங்க எழுதுகிறாங்க, ரயில்வேஸில் வேலை கிடைக்கும் போது அவங்களுக்கு 800 ரூபாய் சம்பளம். 16 வருஷம் ரயில்வேஸில் இருந்துட்டு வெளியே வரும்போது அதுக்குள்ளே கல்யாணம் ஆகி குழந்தை, ஒரு பையன் இருக்கான். வேலையை விட்டுட்டு அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு மூவ் ஆகுறாங்க. அப்போ 80,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. 16 வருஷம் கழித்து 80,000 சம்பளம் வாங்குற அந்த பெண் ஏன் அந்த வேலையை விட்டேன்ற ஒரு நிமிஷம் கூட யோசிக்கிறாங்க. ஏன்னா தன்னுடைய செலவுகளுக்கு ட்ராவல் பண்ணி இந்த மாதிரியான ஆய்வுகளுக்காக போகிற நேரத்துக்கு நான் காசை கணவரிடமோ ஏதோ ஒரு வகையில் என்ன இல்லாத வேற ஒருத்தர்கிட்ட நான் அண்டி வாழ வேண்டியிருக்கேன்ற அந்த வேதனை அவங்க கிட்ட இருக்கு. அந்த இடத்துல தான் நான் இந்த அம்மாவோட பேர் என்ன தெரியுங்களா? என்கிட்ட பேசின ஜிபே நம்பர் இல்லாத அம்மாவோட பேர் இந்திரா காந்தி. இந்திரா காந்தியையும் நிவேதிதா லூயிஸையும் நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். எனக்கு அவ்வளவு வேதனை தருகிற ஒரு விஷயம். அதனுடைய யானைக்கு தன்னுடைய பலம் தெரியாத மாதிரி இந்திரா காந்தின்னு பேர் வச்சிருக்கிற அந்த அம்மாவுக்கு தன்னுடைய பலம் என்னன்னு தெரியாமல் போச்சு பார்த்தீங்களா? அப்படி இந்த புக்கில் நான் 4 விஷயத்தை பார்க்குறேன். ஒன்று, இந்த பதிப்பு, இந்த புஸ்தகம் வரவேண்டிய ஒரு சூழல், அது மறுபடியும் புழுதியோடைய பதிப்பகத்து நண்பர்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் பத்மா அமர்நாத்தோடைய எல்லா துறையிலையும் அவங்க கேட்ட அந்த கேள்வி, உண்மையிலேயுமே இன்டர்வியூ நம்ம நிறைய பேருக்கு அந்த அனுபவங்கள் இருக்கும். நம்மளை நேர்காணல் செய்கிறார்கள் என்றால் சரியாக கேள்வி கேட்கலன்னு சொல்லிடுவோம். ஒரு எழுந்து நல்லாவே கேள்வி கேட்கலப்பா, நான் நல்லா தான்ப்பா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன், ஆனால் அவங்க சரியாக கேள்வி கேட்கல. அது உண்மையும் கூட. நேர்காணல் காண்பதற்கு என்னென்ன கேள்விகள் நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோமோ அதுதான் அவங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அது மிகச்சிறந்ததாக அமைந்திருக்கிறது. அப்போ அவங்களுடைய ஆளுமைகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்குதுன்னா, வாழ்க்கை பின்னணி, அவங்களுடைய வாழ்க்கை பின்னணி அப்படியே திலகவதியை பற்றிலாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். நெருங்கிய எங்களுக்கு அம்மான்னு சொல்லலாம், தோழின்னு சொல்லலாம், அப்படி இருந்தவங்க தான். ஆனாலும் இதில் ரொம்ப புதுசாக நிறைய விஷயங்கள் அதில் தெரிஞ்சிருந்ததா. அப்போ அவங்களுடைய வாழ்க்கை பின்னணி ஒவ்வொருத்தவங்களும் அப்படியே கொட்டுறாங்க. தங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த இளம் பருவம், அதை நாங்கள் எப்படி படித்து மேலே வந்தோம் அப்படின்றது. அப்போ அப்படி அதை ரொம்ப அழகாக எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த சமூகத்திற்கு, அதுவும் குறிப்பாக இந்த பெண் சமூகத்திற்கு நாம் என்ன செய்தி சொல்கிறோம், அவர்கள் வாழ்க்கையின் மூலமாகவும் அவர்களுடைய அனுபவங்களின் மூலமாக அவர்கள் என்ன செய்தி சொல்கிறார்கள்ன்ற இந்த 3 விஷயமே இதில் ரொம்ப அழகாக வந்திருக்குது. இவங்க சொல்கிறாங்க, நிவேதிதா சொல்கிறாங்க, நான் யார் என்பது தான் என்னுடைய அடையாளம். நான் ஒரு குழந்தையோட அம்மா, ஒரு இந்த பையன் இவரோட பொண்டாட்டி, எப்படி தானே சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எவ்வளவு மோசம், எவ்வளவு காலமும் இதையே சொல்லிட்டு என்னத்தை இருக்கிறது. அடுத்தது எனக்கு இவங்க வீட்டு மருமக அப்படின்னு சொல்கிறதா பெருமை. நான் ஒரு எழுத்தாளர் என்பதும், நான் ஒரு மொழிபெயர்ப்பாளர் என்பதும், என்னுடைய ஏடிஎம் நம்பர் எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க தெரியுங்களா? இவர் இமயம் ஒரு கதை எழுதியிருப்பார். அதில் ஆனந்த விகடனில் அந்த கதையை நான் அந்த வருஷம் என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்குமே அந்த பேப்பர் வேலேஷன் டைமில் கொண்டு போய் படிக்க கொடுத்துருந்தேன். தலைப்பு மட்டும் மறந்துட்டேன். 2 தோழிகள் இருப்பாங்க. ஒருத்தர் +2 டீச்சராக இருக்கிறவங்க, பிஜி அசிஸ்டண்டாக 1.5 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறவ. இன்னொருத்தி ஊராட்சி மன்ற தலைவி. இவங்க 2 பேரும் ரொம்ப வருஷம், ஒரு 20-25 வருஷம் கழித்து சந்திப்பாங்க. கல்லூரி தோழிகள் அவர்கள். கல்லூரியில் ஒரே ஹாஸ்டலில் தங்கி படித்த, அப்போ ஹாஸ்டலில் படிக்கும்போது உயிருக்கு உயிரா அவளுடைய அத்தனை விஷயங்களும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வாழ்ந்த ஒரு பெண்
2 பெண்கள். ஆனால் காலச்சூழலில் அவங்க ரொம்ப நாள் கழித்து இப்படி ஒரு சந்திக்கும் போது இந்த பொண்ணு வந்து தன்னுடைய மகளுடைய கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக இந்த பிஜி அசிஸ்டன்ட் வீட்டுக்கு வந்திருப்பாள். அப்போ அந்த பிஜி அசிஸ்டண்ட் சொல்லுவா, அவளுடைய கஷ்டங்கள் எல்லாம் அவள் சொல்லுவா. எங்கள் அம்மாவுக்கு வந்து சுகர், என்னை படிக்க வச்சு இவ்வளோ பெரிய வேலையில் இருக்காங்க. என்னோட அம்மாவுக்கு சுகருக்கு ஒரு மாத்திரை வாங்கி கொடுக்க கூட என்கிட்ட காசு இல்லை. வீட்டில் எல்லா வசதிகளும் உண்டு. வாஷிங் மிஷின்லேருந்து கேட்டதுக்கு 5 கிடைக்கும் எல்லாமே. குக்கர்னா 5 கிடைக்கும், தொடப்பம்னா 5 விதமான தொடப்பம் எல்லாமே கிடைக்கும். ஆனால் ஏடிஎம் நம்பர் எங்கள் வீட்டுக்காருக்கு தான் தெரியும். என்னுடைய அவங்க அது அம்மாவுக்கு கூட இல்லை. என்னுடைய வீட்டில் கிராமத்தில் இருக்கும்போது ஒரு பெரியவர் வந்து வீட்டில் வயசானவர், அவரோட இளமை முதல் என் வீட்டை பார்த்துக்கிட்டவர். ஒரு என்ன சொல்லுவாங்க, காரியஸ்தன்னு சொல்லுவாங்க, அந்த வீட்டையே பராமரிச்சுக்கிட்டு இந்த குழந்தைங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர். அப்படி இருந்தவருடைய இறப்புக்கு போவதற்கு கூட ஒரு மாலை வாங்க என்னிடம் காசு இல்லைன்ற ஒரு வேதனை இருக்கு இல்லைங்களா? அது மாறவே இல்லை. ஒரு இமயம் ஒரு கதை எழுதினாலோ அல்லது யாரோ என்னென்னமோ எழுதினாலும் செஞ்சாலுமே மாறலை. எல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்றதெல்லாம் சும்மா. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, பொம்பளைங்களும் அங்கே போகிறாங்க, ஃப்ளைட் டைப்பில் போகிறாங்க, ட்ரெயின் ஓட்டுறாங்க, சேட்டலைட்டில் போகிறாங்க. அதெல்லாம் எத்தனை பர்சன்டேஜ்? ஆனால் இன்னும் எவ்வளவு மாற வேண்டி இருக்குது. இந்த அம்மா சொல்லுவா, நான் ஊராட்சி தலைவி தான், ஆனால் கையெழுத்து மட்டும்தான் நான் போடுறேன், மற்றதெல்லாம் இயக்கிறது என் கணவர். மகன், அப்புறம் யார் வருவாங்க கடைசியில்? பேரன் கூட வந்து சொன்னாலும் சொல்ல, எத்தனை பேருங்க லூஸ்மா, உனக்கு தெரியாது இது கூட தெரியலையே, உனக்கு இது கூட தெரியலையே என்பது தான் திரும்ப திரும்ப எல்லா பெண்களும் எங்கேயும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த காதில் வாங்கிக்கிட்டே தான் அதுதான் அவங்க சொல்கிறாங்க. சொன்ன அத்தனை பேரும் ஒதுங்கிரு, தூரம் வச்சிரு, அதை தூரத்துக்கு போட்டு நீ போய்கிட்டே இரு. என்னைக்கு நான் என்னுடைய கணவனுடைய கையின் எதிர்பார்ப்பின்றி என்னால் வாழ முடியும்னு உள்ள இருந்தா முடியாதுன்னா வெளியே போன்றாங்க. அந்த வெளியே போற மனநிலை வர்ற பெண் நான் என்ற அவள். நான் எல்லாருக்குமாக இருந்தேன். நான் என்ற அவள், நான் ஒருத்தி பிறந்து வந்திருக்கேன்ல இந்த உலகத்துல, அப்ப நான் சந்தோஷமா இருக்கணும்ல. நான் என்ற அந்த பர்சனாலிட்டி, அது யாரா இருக்கட்டும், ஒரு பெண், அந்த பர்சனாலிட்டி தான் இங்கே வந்து இந்த புக்கில் அவ்வளவு தெளிவாக ஒவ்வொருத்தரையுமே வெண்ணிலாலிருந்து எனக்கு அதை தான் அந்த பொருளாதார சுதந்திரம்ன்றது ரொம்ப 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 முக்கியம். 50,000 100 1 லட்சம் சம்பளம் வாங்குறவங்க கூட ஏங்க அந்த கொஞ்சம் பூ வாங்கி கொடுங்களேங்க அப்படிம்பாங்க. என் பர்ஸில் 20 ரூபா தான் எங்கள் வீட்டுக்காரர் இன்னைக்கு வச்சார். இந்த அம்மா பிஜி அசிஸ்டண்ட்டு, அவர் வந்து சாதாரணமாக ஒரு டிரைவரு. அதை பற்றி இந்த ஈகோ கிளாஷ்க்கெல்லாம் பேசலாம் வரல. பட் அது கிடையாது. ஒரு 50 ரூபா கூட ஏதோ ஸ்கூலில் கேட்டாங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரர் இன்றைக்கி என் பர்ஸில் 20 ரூபா தாங்க வச்சார், அதுக்கு மேலே நாளைக்கு தரேங்க, கேட்டு வாங்கிட்டு வந்து தரேங்க. இது எல்லா மட்டத்துலேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அதுபோல் இதில் நிறைய பேர் எல்லாருக்கிட்டையும் ஒரு பொதுவான ஒரு கேள்வி வச்சுருந்தாங்க அவங்க. அது வந்து நீங்கள் வாசிப்பு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு. அப்போ அவங்க சொன்ன சில புத்தகங்களெல்லாம் நான் தொகுத்து வச்சுருக்கிறேன். அதை நான் வாங்கி படிக்கணுன்ற இந்த புக்குக்குள்ளே அது வருது. அந்த புத்தகங்களை படித்தாலே ஒரு பெண் வந்து நிச்சயமாகவே இந்த புக்கை படிக்கிறான். ராஜகீய கதைகளுன்றது ஓல்கா எழுதிய புத்தகம், ஆந்திராவில் ஓல்கா எழுதிய புத்தகம். அந்த ரோஹிணி அதில் சொல்லியிருந்தாங்க. அதுபோல் ஹர் ஸ்டோரிஸில் முதல் பெண்கள், துப்பட்டா போடுங்க தோழின்ற கீதா இளங்கவனோட புத்தகம், பெட்ரோமாக்ஸ் லைட் இருந்தே ஆகணும்னு இந்த பசங்கள்லாம் இருக்காங்களே, எனக்கு இன்றைக்கி 1 லட்ச ரூபாவோட டேப், அதாவது ஆப்பிள் ஃபோன் வாங்கி கொடுத்தா தான் நான் அடுத்த வேளை சோறு தின்னுவேன்னு நிற்கிற பசங்களுடைய கதை தான் அதில் சொல்லியிருக்கிறாங்கன்னு அதில் குறிப்பிட்டிருந்தாங்க. இப்போ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதை பற்றி எல்லாமே நாம் வந்து ரீகன்சிடர் பண்ணி இதை பற்றிலாம் பயங்கரமான ஒரு பேச்சு நமக்குள்ளே நடக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு நான் என்ன பரிந்துரை செய்கிறேன்னா, இந்த புத்தகம் ஒவ்வொரு பெண் கையிலையும் போய் சேருவதற்கு நான் சொல்கிறது வந்து லைப்ரரி ஆர்டர், அப்புறம் ஊருக்குள்ளே இருக்கிற எல்லா இடத்துலையும் விசிட்டிங் கார்டு மாதிரி, நம்ம முத்துக்குமார் தான் சொல்லுவான், விசிட்டிங் கார்டு மாதிரி என்னுடைய கவிதை புத்தகங்களை கொடுத்தேன். அப்படி கிடையாது. நீங்கள் இந்த ஊரில் இருக்கிற எல்லா லைப்ரரிக்கும் கொண்டு போய் நீங்கள் இலவசமாக கொடுக்காதீங்க. விலை வேறு 250 ரூபா வச்சுருக்கோம் நம்ம இந்த புக்குக்கு. அது முடியாது, பப்ளிஷராக அது முடியாது. அடுத்தது லைப்ரரி கமிட்டி போட்டு அந்த கமிட்டி பரிந்துரைக்கிற புத்தகம் அந்த பள்ளிக்கூட நூலகங்களுக்கு வர்றதுக்கு எப்படி 2-3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் கூட ஆகும். ஆட்சி மாறி போயிடும், அப்புறம் வராமலே போயிடும்.
ஆனால் என் ஊரில் இருக்கிற 14வது குழந்தைக்கு நான் இதை படிக்க கொடுக்கணும். லைப்ரரிக்கு ஒரு காப்பி போனால் பத்தாதுங்கிற நான். நீங்கள் 8000 காப்பி, 12000 காப்பி, 32,000 காப்பி கூட லைப்ரரி ஆர்டருக்கு வாங்கலாம்ப்பா. ஆனால் அந்த புத்தகம் அந்த குழந்தை கிட்ட போய் சேராது. அந்த பெண் குழந்தைக்கு போய் சேரும் வழிகளை நாம் எல்லோரும் சேர்ந்து முன்னெடுப்போம். ஏன் நான் பார்க்குறேனே, இந்த புத்தகம் நம்ம ஆசையாக கொண்டு போய் கொடுக்குற புத்தகத்தை படிக்க குழந்தைகளுக்கு தெரியாது, படிக்க வைக்க ஆசிரியர்களுக்கு தெரியாது. அவர்கள் படித்ததே கிடையாது. பள்ளிக்கூடத்து ஆசிரியர்கள் படிப்பதே கிடையாது. எனவே இந்த புத்தகத்தை அப்படியே இது இல்லை, மெய்சிலத்து நான் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ இந்த லைஃப், இவங்க லைஃப், இவங்க இந்த குழந்தைங்களுக்கு தெரியணும். நாளைக்கு என்ன ஆகும்? அது அந்த அந்த குழந்தை சிந்திக்கும், எனக்கு இவ்வளோ பேர் என் முன்னால் நிற்கிறாங்க, நான் ஏன் இங்கே தடைப்பட்டு நிற்க வேண்டும், நானும் முன்னால் போகிறேன்ற ஒரு வெளிச்சத்தை காமிக்கிறதுக்கான இந்த புத்தகத்தை நாம் கொண்டு செல்வோம். அனைவருக்கும் இதை கையளிப்போம் என்று கூறி நிவேதிதா லூயிஸுக்கும் இந்திரா காந்திக்கும் இந்த உரையை அர்ப்பணித்து விடைபெறும்.